எப்பயுமே 100 போலீஸ் அடித்தா கூட அப்புறம் தான் வரும். என் தலைவனுக்கு போன அடித்தா உடனே வர வண்டி. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்தார் வாழ்க்கையை. அவர் வணிகர் சங்கங்களின் தலைவராக மட்டும் பணி செய்யாமல் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் எங்கெல்லாம் மனிதகுலத்திற்கு தீங்கு ஏற்படுகிறதோ, பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் களத்தில் நின்று எங்களோடு போராடியவர். அவருடைய மறைவு என்பது வணிகர்களுக்கு மட்டுமல்ல, அவர் எல்லோருக்குமாக இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் வியாபாரம் இல்லாமல் உலகமில்லை. அந்த வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். தமிழினத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார் கும்பல்களை எல்லாம் எதிர்த்து நின்றவர். மோடி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்கின்ற காரணத்திற்காக கருப்பு கொடி காட்டிய தீரமிக்க தலைவர் அவர். உண்மையிலே இன்றைய தினத்தில் வெள்ளையன் அண்ணாச்சி இறந்த செய்திகளுமே ரொம்பவும் வருத்தம் அடைகிறேன். ஏன்னா ஒரு சிறந்த ஒரு தலைவர், அதாவது தலைவர்னு சொல்கிறது ஒரு தொண்டனா, இந்த சிறு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருந்த ஒரு மனிதர். வணிகர்களின் உரிமைக்காக போராடிய அதே நேரத்தில் தமிழின உரிமை போராட்டங்களிலும் தன்னை முனைப்போடு ஈடுபடுத்தி கொண்டவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போராட்டங்களிலும் இணைந்து பணியாற்றியவர். தமிழக வணிகர்களின் காவலராக திகழ்ந்தவர். வணிகர்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்தவர். தொடர்ந்து பல போராட்டங்களை ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்தி காட்டியவர். எங்கள் தலைவர் மாதிரி ஒரு ஆளை சத்தியமாக வாழ்க்கையில் பார்க்க முடியாது. சின்ன காமராஜர் வாழ்ந்தவர். வியாபாரிகளுக்கான ஒரு தனி அங்கீகாரத்தை தந்த ஐயா வெள்ளையன் அவருடைய இழப்பு வியாபாரிகளுக்கு மத்தியில் ஒரு பேரிழப்பு. தண்டலம் பார்க்காமல் இந்த மக்களுக்காக உழைத்த அந்த மனிதருக்கு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு மரியாதை கொடுக்கின்ற வகையில் ஒரு அரசு மரியாதையை அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். என்னுடைய பெரும் மதிப்பிற்குரிய வணிகர் சங்கங்களின் தலைவர் வெள்ளையன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. இயற்கை அவரை அழைத்து கொண்டிருக்கிறது. அவர் வணிகர் சங்கங்களின் தலைவராக மட்டும் பணி செய்யாமல் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் எங்கெல்லாம் மனிதகுலத்திற்கு தீங்கு ஏற்படுகிறதோ, பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் களத்தில் நின்று எங்களோடு போராடியவர். குறிப்பாக ஈழத்தமிழர் இனச்சிக்கல், ஈழத்தமிழர் படுகொலைக்கு நீதி கோரல், இங்கு தமிழ் சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் போராடிய போதும் தன்னை ஒரு போராட்டக்காரராகவே முன்னிறுத்தி கொண்டு எங்களோடு எல்லா விதமான போராட்ட களங்களிலும் பங்கெடுத்த ஒரு மகத்தான ஒரு மனிதர். அவர் சார்ந்திருக்கிற வணிகம் தொழில் சார்ந்து மட்டுமில்லாமல் விவசாயிகளை குறித்து சிந்திக்கக்கூடியவர். மாணவர்களின் பிரச்சனை, நீட் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு போராட்ட களத்திற்கு வந்தவர். தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்காக, உரிமைகளுக்காக போராடுகின்ற தொழிலாளர்களுடைய தோழனாக நின்றவர். மனித உரிமை போராட்ட களத்தில் எங்களோடு கைகோர்த்தவர். இப்படி ஒரு பன்முகங்களை கொண்ட ஒரு போராளியாகவே வாழ்ந்தார். அவருடைய இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தமிழ் சமூகத்திற்கு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும், உறவுகளுக்கும், அதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் வாழ்கின்ற வணிக பெருமக்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறது. ஐயா வெள்ளையன் அவர்களுடைய மறைவு என்பது தமிழினத்தினுடைய பேரிழப்பு. வணிகர்களினுடைய உரிமைகளுக்காக வணிகர்களை ஒரு அமைப்பாக, ஒரு மாபெரும் அமைப்பாக, ஆற்றலாக மாற்றி வணிகர்களினுடைய கோரிக்கையை தமிழ்நாடு தழுவிய அளவிலே முன்னகர்த்தியவர். வெளிநாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்குகிறது என்பதை முன்னுணர்ந்து அதற்கான தீவிரமான போராட்டத்தை எடுத்த காரணத்தினால்தான் வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் கால் வைக்க முடியவில்லை. பல்வேறு குளிர்பான நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி தமிழ்நாட்டினுடைய வணிகங்கள் பெருகுவதற்கு ஐயா வெள்ளையன் அவர்கள் பெரிதும் துணை நின்றார். வெளிப்படையாக அந்த நிலைப்பாட்டை அறிவித்தார். வணிகர்களை பொது நீரோட்டத்திலே தமிழினத்தினுடைய மிக முக்கியமான பல்வேறு கோரிக்கைகளுக்கு ஒரு போராட்ட ஆற்றலாக மாற்றி காட்டியவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். பொதுவாகவே பல்வேறு சங்கங்கள் இருந்ததுன்னா அவங்கவுங்களுடைய தேவைகளுக்கும் நலன்களுக்கும் தான் போராட்டம் நடத்துவாங்க. ஆனால் பொது பிரச்சனைகளுக்காக, வெகு மக்களுக்காக, தமிழினத்திற்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டிற்காக, ஈழத்தமிழர்களுக்காக
வணிகர்களை போராட வைத்தவர், அவர்களை ஒரு போராட்ட சக்தியாக மாற்றிய ஒரு புரட்சிகர தலைவராக ஐயா வெள்ளையன் அவர்கள் இருந்தார். அவர் முன்கூட்டியே இந்த மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்று சொல்லப்படுகின்ற வேட் என்கின்ற வரி அறிமுகப்படுத்தப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு தழுவி நடத்தினார். அன்றைக்கு அவர் முன்வைத்த அந்த கோரிக்கையை தமிழ்நாடு தழுவிய அனைவரும் ஆதரித்து வலுப்படுத்தி இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு ஜிஎஸ்டி போன்ற வரி கொடுமை நமக்கு இருந்திருக்காது. இது மட்டுமல்ல, தமிழினத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, சங் பரிவார் கும்பல்களை எல்லாம் எதிர்த்து நின்றவர். மோடி தமிழ்நாட்டிற்கு வந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்கின்ற காரணத்திற்காக கருப்பு கொடி காட்டிய தீரமிக்க தலைவர் அவர். எந்தவித பிரதிபலனையும் பாராமல் ஈழத் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகள், ஸ்டெர்லைட் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடந்ததற்கு ஐயா வெள்ளையன் அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. வணிகர்களை ஒன்று திரட்டி தூத்துக்குடி மாநகரம் மிக பெரும் அளவில் எதிர்ப்பை தெரிவித்ததென்றால் அதற்கு ஐயா வெள்ளையன் அவருடைய களப்பணி என்பது மிக முக்கியமானது. 2018 மார்ச் மாதத்தில் பெருந்திரளான மக்களை, பல்லாயிரக்கணக்கான மக்களை அங்கே திரட்டி காட்டினார். அதுதான் ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு மிக பெரும் சாவடியாக விழுந்தது, மரண அடியாக கொடுத்தது. அப்படியான போராட்ட களத்திற்கு சொந்தக்காரர். முல்லை பெரியார் போராட்டமாக இருந்தாலும் சரி, அணு உலை எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற போராட்டமாக இருந்தாலும் சரி, காவிரி உரிமையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் களம் கண்டவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தமிழ்நாடு பார்ப்பதும் தமிழினம் பார்ப்பதும் அரிதிலும் அரிதான ஒன்று. தண்டலம் பார்க்காமல் இந்த மக்களுக்காக உழைத்த அந்த மாமனிதருக்கு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு மரியாதை கொடுக்கின்ற வகையில் ஒரு அரசு மரியாதையை அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். நேற்றும் நாங்கள் இந்த வேண்டுகோளை வைத்திருந்தோம். தமிழ்நாட்டினுடைய பல தலைவர்கள் இந்த கோரிக்கையை வழிமொழிந்திருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். ஆகவே திமுக அரசு உடனடியாக அவருக்கு அரசு மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை சமயத்தில் மீண்டும் நாங்கள் மே 14 இயக்கத்தின் சார்பாக வலியுறுத்துகின்றோம். ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு எங்களது வீர வணக்கத்தை நாங்கள் செலுத்துகின்றோம். வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர், வணிகர்களின் காவலர், அன்புக்குரிய ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய வேதனையை தருகிறது. வணிகர்களின் உரிமைக்காக போராடியவர் என்பதையும் தாண்டி தமிழின உரிமை மீட்பு களங்களில் ஐயா வெள்ளையன் அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது. வணிகர்களின் உரிமைக்காக போராடிய அதே நேரத்தில் தமிழின உரிமை போராட்டங்களிலும் தன்னை முனைப்போடு ஈடுபடுத்தி கொண்டவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் போராட்டங்களிலும் இணைந்து பணியாற்றியவர். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களினுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். ஆன்லைன் வர்த்தகம் உள்ளிட்ட சிறு வணிகர்களை பாதிக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் எதிர்த்து கொள்கை ரீதியாக உறுதியுடன் நின்றவர். அதுபோல மதவாத சாதியவாத எதிர்ப்பிலும் அவர் முனைப்போடு இயங்கியவர். அவருடைய பங்களிப்புகளை நினைவு கூறுகிறோம். அவரை போன்ற ஒரு தலைவரை பார்ப்பது அரிது. எல்லோரோடும் இனிமையாக பழகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரை இழந்திருக்கிறோம். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் எங்களுடைய வணிகர் அணியின் சார்பிலும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் வணிக பெருங்குடி மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரும் வியாபாரிகளுக்கு இந்த நாட்டில் ஆதரவு இருக்கிறது. மத்திய அரசாங்கம் முதல் மாநில அரசாங்கம் வரை பெரும் வியாபாரிகளுக்கு எப்பொழுதும் துணை நிற்கிறார்கள். ஆனால் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாத ஒரு நிலையில் அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாகவும் அவர்களின் உரிமைகளுக்காக போராடியும் ஒரு அமைப்பையே உருவாக்கி தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்தவர் திரு வெள்ளையன் அவர்கள். கடை வைத்துபவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்காக தன்னுடைய வாழ்நாளை முழுவதையும் தியாகம் செய்தவர்
திரு வெள்ளையன் அவர்கள். அவருடைய மறைவு என்பது வணிகர்களுக்கு மட்டுமல்ல, அவர் எல்லோருக்குமாக இந்த தேசத்தை வழிநடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் வியாபாரம் இல்லாமல் உலகமில்லை. அந்த வகையில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அவர் பெருந்தலைவர் காமராஜனுடைய அவர் மீது மிகவும் பற்று கொண்டவராக இருந்தார். அதனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் பற்று கொண்டவராக இருந்த காரணத்தால் தான் அவர் இந்த தேசத்தின் மீதும் இந்த தேசத்தின் வளர்ச்சி மீதும் அக்கறை கொண்டவராக இருந்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது எல்லோருக்கும், வணிகர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். இது தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக, எங்களுடைய அன்பு தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உண்மையிலே இன்றைய தினத்தில் வெள்ளையன் அண்ணாச்சி இறந்த செய்திகளுமே ரொம்பவும் வருத்தம் அடைகிறேன். ஏன்னா ஒரு சிறந்த ஒரு தலைவர், அதாவது தலைவர்னு சொல்கிறது ஒரு தொண்டனா, இந்த சிறு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக இருந்த ஒரு மனிதர். உண்மையிலே இதை கேட்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் இந்த வியாபாரிகளுக்காக குரல் கொடுத்து எந்த இடத்துலையும் போய் நிற்பார். அதாவது ஒரு தொண்டன் தான் சொல்லணும், அவர் ஒரு தலைவர்னு சொல்கிறத விட தொண்டன். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு தலைவர், நல்ல பால் உள்ளம் படைத்தவர். அதே சமயத்தில் சுதேசி பொருட்களுக்காக உயிரை கொடுத்தவர். எப்பொழுதுமே சுதேசி பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருட்களை தான் ப்ரொமோட் பண்ணணும், ஃபாரின் அதாவது மல்டிநேஷ்னல் ப்ராடக்ட்லாம் ப்ரொமோட் பண்ணக்கூடாது ஒரு சொல்லப்போனால் ஒரு வெறி தான் அவர்கிட்ட. அப்படி இருக்கிற ஒரு மனிதர். இன்றைக்கி அவர் இறந்த செய்திகளும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிச்சயமாக அவருடைய பங்கை, அவர் இந்த நாட்டிற்கு செய்த பெரிய பங்கை மற்றவங்க அவங்களுடைய தொண்டர்கள் செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே இது ஒரு இரங்கல் செய்தி எல்லாருக்கும் வருத்தத்தை கொடுக்குற செய்தி. தமிழக வணிகர்களின் காவலராக திகழ்ந்தவர், வணிகர்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்தவர், தொடர்ந்து பல போராட்டங்களை ஆளுங்கட்சிக்கு எதிராக நடத்தி காட்டியவர். இப்படி தன் வாழ்நாளெல்லாம் வணிகர்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஐயா வெள்ளையன் அவர்களுக்கு தமிழ்நாடு நல சங்க சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக அரசு இப்பேற்பட்ட ஒரு மாமனிதருக்கு, மக்கள் போற்றும் வணிகர்களுடைய தலைவருக்கு அவருடைய அந்த நினைவை அரசு மரியாதையுடன் செய்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு நல சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளின் சகோதரராக விளங்கிய ஐயா வெள்ளையன் அவருடைய மறைவு மிக பெரிய பேரிழப்பாகும். தமிழகம் முழுவதும் வியாபாரிகளை ஒருங்கிணைத்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக மண்ணிலே மறையும் வரை போராடியவர் ஐயா வெள்ளையன் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்துக்கு உறுதுணையாக இருந்த கிராமப்புற மக்கள், ஏழை எளியவர்கள், வறியவர்கள், விவசாயிகளோடு இணைந்து வியாபாரிகளும் போராட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து தமிழக விவசாயிகள் சங்கத்தோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து தமிழக அரசோடு போராடி பல கோரிக்கைகளை வென்றெடுக்க உறுதுணையாக இருந்தவர் ஐயா வெள்ளையன் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே அந்த கருத்தை பதிவு செய்து, உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களால் துவக்கப்பட்ட தமிழக விவசாயிகள் சங்கம், இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி, அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக ஐயா வெள்ளையன் அவர்களுடைய மறைவிற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாங்கள் பணிவோடு விவசாயிகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வியாபாரிகளுக்கான ஒரு தனி அங்கீகாரத்தை தந்த ஐயா வெள்ளையன் அவருடைய இழப்பு வியாபாரிகளுக்கு மத்தியில் ஒரு பேரிழப்பு. அந்த பேரிழப்பு அவருடைய குடும்பத்தார், அவரை இழந்து தவிக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் சேர்ந்து சிறுபான்மை சமுதாய மக்கள் நாங்களும் அவருடைய இழப்பை, வருத்தத்தை பதிவு செய்து, அவருடைய இழப்பால் வாடும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய இரங்கலை பதிவு செய்து விடைபெறுகிறோம். அருமை அண்ணன் வெள்ளையன் அவர்கள் மறைவு எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்புக்கு மிகப்பெரிய இழப்பாக கருதி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தார் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள் என்று எனக்கு தெரியும். அந்த குடும்பத்தை எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு என்றும் மறக்காமல் தூண் போல அவங்களை பாதுகாக்கும்.
அரசுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக தமிழக முதல்வர்களுக்கு ஒரு கோரிக்கை. ஏற்கனவே நேற்று நாங்கள் தபால் மூலம் அதை அனுப்பி வச்சுருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யணும். அப்படி செய்தால்தான் 21 லட்சம் குடும்பங்களுக்கு அது தமிழக முதல்வருடைய நன்றி கடனாக அமையும். தமிழ்நாட்டில் எத்தனையோ சிறு சிறு சங்கங்கள் இருந்தது. அத்தனை சங்கங்களையும் ஒருங்கிணைத்த ஒரே உத்தம தலைவர்னா வெள்ளையன் அவர்கள் தான். இன்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் குரல் கொடுக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரவை. நாங்கள் ஐயாவோட இணைந்து பல ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறோம். இன்று தனிமையில் இருந்தால் கூட அவர்கள் எது சொன்னாலும் உடனடியாக எங்கள் நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து அந்த போராட்ட களத்தில் அமைப்போம். சமீபத்தில் கூட இன்று ஆன்லைன் வர்த்தகத்தை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய லூலு மார்க்கெட் வரும்போது கோட்டையை முற்றுகையிடணும். இவ்வளோ வயசுலையும் ஓராண்டுகளோடு ஆகலை, 6 மாதம்தான் இருக்கும். கோட்டையை முற்றுகையிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களோட அமைப்பு சார்பாக முழு ஆதரவை கொடுத்து மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் தலைவர் மாதிரி ஒரு ஆள் சத்தியமாக வாழ்க்கையில் பார்க்க முடியாது. சின்ன காமராஜர் வாழ்ந்தவர். அவர் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் மட்டுமில்லாமல் பாதுகாவலர் மற்றும் அனைத்து வியாபார சங்க எப்பயுமே 100 போலீஸ் அடித்தா கூட அப்புறம் தான் வரும். என் தலைவனுக்கு போன அடித்தா உடனே வர வண்டி. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்தார் வாழ்க்கையை. அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தார், வியாபாரிகளுக்காக வாழ்ந்தார். அந்த மாதிரி ஒரு தலைவரை நம்ம பார்க்கணும். அடுத்த ஜென்ரேஷனில் நீங்கள்லாம் பார்த்து ஒரு இன்ஸ்பிரையாக எடுத்துக்கின்னு வாழடி வாழையாக வாழணும்னு சொல்லுவாங்க. என் தலைவரோட வாரிசுங்க வரலனாலும் அடுத்த வாரிசாக யாராவது உண்மையாக உழைக்கிறவங்க மக்களுக்காக சேவை பண்ணுறவங்க வாங்க. என் தலைவர் மாதிரி சத்தியமாக சொல்கிறேன், வாழை மரம் எப்படி என்ன பண்ணுது, வாழை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. அந்த மாதிரி என் தலைவன் எந்த செயல் செஞ்சாலும் வேஸ்ட்டே கிடையாது, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக பண்ணுவார். அதனால் வாழை மரம் போல் என்ன தழைக்கணும். அவங்க பசங்க வந்தாலும் சரி, யாராவது சிறப்பாக செயல்படுத்தணும். அடுத்ததாக என் தலைவனுக்கு அரசு மரியாதை பண்ணணும், மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. குளத்து ரவீந்திரன் எல்லாம் பேசினார். அப்புறம் ஐயாவுக்கு ஒரு செலவு வைக்கணும். சின்ன காமராஜர் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வாழ்ந்த காமராஜரை அந்த ஜென்ரேஷனில் பார்த்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் நாங்கள் பார்த்தோம். ஏது அந்த கதரை வெட்டி கதரை சட்டை அவர் எந்தப்போ 110 ரூபா. இவர் என் தலைவனுக்கு அது கூட இல்லை. ஆஸ்பத்திரியில் மொத்தம் முடிக்கிட்டானுங்க. அதனால் ஒன்றுமே கிடையாது. என் தலைவர் போய் எம்டி சத்தியமாக சொல்கிறேன், வெள்ளை மார்க்கெட்டே இருந்தாங்க. சத்தியமாக வெள்ளை மார்க்கெட்டே கிடையாது. அவர் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டார். அது கூட ஒன்றுமே இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி என் தலைவனை மாதிரி ஒரு ஆள் பார்க்க காமராஜர் மிஞ்சிட்டார். காமராஜர் 110 ரூபா வச்சுருந்தாரு. என் தலைவனுக்கு அந்த 110 கூட இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், என் தலைவனுக்கு உயிரை கொடுத்தாலும் கொடுத்துருவோம். நாங்கள்லாம் தொண்டர் பூக்கடை. நாங்கள் பூக்கடை வியாபார சங்க முன்னாள் தலைவர். என் பேர் பூக்கடை கோவிந்தராஜ். என்ன எங்கள் மார்க்கெட்டை 25 வருஷமாக காப்பாற்றி கொடுத்த ஒரே தெய்வம் அவர் தான். எங்களுக்கு காவல் தெய்வம், குலதெய்வம். ஊரில் முனீஸ்வரன் எல்லாம் வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு குலதெய்வம் அவர் தான். பத்ரிதர குலதெய்வையா, பத்ரிதர குலதெய்வம் அவர் தான். வெள்ளை அவர் புகழ் ஓங்குக.